ஓம் சாந்தி 12/5/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது விநாசத்தின் நேரம் மிகவும் அருகாமையில் உள்ளது. ஆகையால் ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பை வையுங்கள். எந்த தேகதாரியுடனும் அன்பு வைக்காதீர்கள். கேள்வி: எந்த குழந்தைகளின் உண்மையான அன்பு ஒரு தந்தையிடம் இருக்குமோ அந்த குழந்தைகளுடைய அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? பதில்: பாபா உண்மையான அன்பு ஒரு பாபா கிட்ட யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய அடையாளமாக ஒரு 6 பாயிண்ட் சொல்றாங்க. அதுல முதல் பாயிண்ட் அவர்களுடைய புத்தியின் தொடர்பு எந்த தேகதாரியின் பக்கமும் செல்லாது. அவர்கள் தங்களுக்குள் ஒருவர் மற்றவருக்கு நாயகன் நாயகிகளாக ஆக மாட்டார்கள். 2வது பாயிண்ட், யாருக்கு உண்மையான அன்பு இருக்குமோ அவர்கள் எப்பொழுதும் வெற்றியாளர்களாகவே ஆவார்கள். வெற்றியாளர் ஆவது என்றால் சத்தியுகத்தின் மகாராஜா மகாராணி ஆவதாகும். 3வது, அன்பான புத்தியுள்ளவர்கள் எப்பொழுதும் தந்தையிடம் உண்மையாகவே இருப்பார்கள். கொஞ்சம் கூட மறைக்க முடியாது. 4வது, தினந்தோறும் அமிர்த வேளையில் எழுந்து அன்போடு தந்தையை நினைவு செய்வார்கள். 5வது, ததிஜி முனிவரைப் போல சேவையில் எலும்புகளையும் கொடுப்பார்கள். அதாவது கடினமாக சேவையில் ஈடுபடுவார்கள். 6வது, அவர்களின் புத்தி உலகியல் விஷயங்களில் அலைய முடியாது. இந்த 6 பாயிண்ட்டும் தான் பாபா மேல உண்மையான அன்பு வச்சிருக்கிறாங்கன்னா அவர்களுடைய அடையாளமாக இன்னைக்கு முரளியில சொல்லியிருக்கிறாரு. பாடல்: அவர் எங்களை விட்டு பிரிய போவதில்லை. ஓம் சாந்தி. பிரம்மாவின் வாய்வழி வம்சாவளியினர் பிராமண குல பூஷணர்கள் இந்த உறுதிமொழியை கொடுக்கின்றனர். இந்த பாடலை பொறுத்து பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு முரளியில. ஏனென்றால் அவர்களின் அன்பு ஒரு தந்தையிடம் இணைந்து விட்டுள்ளது. நீங்கள் அறிவீர்கள், இது விநாசத்தின் சமயமாகும். விநாசமாகத்தான் வேண்டும் என தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்துள்ளார். விநாச காலத்தில் யாருடைய அன்பு தந்தையுடன் இருக்குமோ அவர்கள்தான் வெற்றி அடைவார்கள். அதாவது சத்தியுகத்தில் எஜமானர் ஆவார்கள். சிவபாபா புரிய வைத்துள்ளார், உலகின் எஜமானர்களாக ராஜாக்களும் ஆகின்றனர், பிரஜைகளும் ஆகின்றனர். ஆனால் பதவியில் நிறைய வித்தியாசம் உள்ளது. எந்த அளவு தந்தையிடம் அன்பு வைப்பீர்களோ, நினைவில் இருப்பீர்களோ, அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியே அடைவீர்கள். நான் உங்களுக்கு சத்தியத்தை தான் சத்தியமாக கூறுகிறேன் என தந்தை சொல்கிறார். மனிதர்கள் கொடுக்கும் அர்த்தம் தவறானதாகும். யாரும் உண்மையை சொல்லுவது கிடையாது. நான் தான் உண்மையை உரைக்கின்றேன் என்று பரமாத்மா கூறுகின்றார். பரமாத்மாவை எங்கும் நிறைந்தவர் என சொல்லுவது கூட உண்மையல்ல. இவர்கள் அனைவரும் விநாசத்தை அடைவார்கள். மேலும் ஒவ்வொரு கல்பத்திலும் கூட அப்படியே நடக்கும். இப்ப எப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அதே போலதான் பரமாத்மாவை பற்றி தவறுகள் கல்பகல்பமும் சொல்றாங்க அப்படின்றாரு தந்தை. நீங்கள் முதலாக இந்த விஷயத்தை புரிய வைக்க வேண்டும். தந்தை சொல்கிறார், விநாச காலத்தில் விபரீத புத்தி விநாசத்திற்காக நல்ல விதமாக ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கல்புத்தி உடையவர்கள் புரிந்து கொள்ளவே முடிவதில்லை. நீங்களும் கூட கல் புத்தியாகத்தான் இருந்தீர்கள். இப்பொழுது தங்க புத்தியாக ஆக வேண்டும். தங்க புத்தியாக இருந்தவர்கள்தான் இப்பொழுது கல் புத்தியாக ஆகிவிட்டார்கள். எப்படி ஆனார்கள்? இதுவும் கூட அதிசயமான விஷயமாகும். சேவை செய்பவர்கள்தான் உயர்ந்த பதவியை அடைவார்கள். அவர்கள் மீதுதான் தந்தையும் அன்பு செலுத்துவார். வரிசை கிரமமான முயற்சியின்படி இருக்கின்றனர். ஒரு சிலர்
நாம் தந்தையின் மீது அன்பு செலுத்தாவிட்டால் பதவியும் கூட கிடைக்காது என்பதை புரிந்து கொள்வதே இல்லை. சொந்த குழந்தையானாலும் மாற்றாந்தாய் குழந்தையானாலும் விநாச காலத்தில் அன்பான புத்தி இல்லை என்றால் தந்தையை பின்பற்றாவிட்டாலும் அங்கு சென்று குறைந்த பதவிதான் அடைவார்கள். சத்தியுகத்தில் போயிட்டு பதவி அவங்களுக்கு குறைஞ்சிருன்றாரு. தெய்வீக குணங்களும் தேவைப்படுகிறது. ஒருபொழுதும் பொய் சொல்லவே கூடாது. கீதையை படிப்பவர்கள் கிருஷ்ணரை கண்டிப்பாக நினைவு செய்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. கிருஷ்ணரை பற்றிய விஷயங்கள் கூட எதுவும் புரிந்து கொள்வதில்லை. கிருஷ்ணரை குழல் இசைத்தார், பிறகு ராதை எங்கு சென்றார்? சரஸ்வதிக்கு வீணையை கொடுத்து விட்டனர், பிறகு குழலை கிருஷ்ணருக்கு கொடுத்து விட்டனர். புல்லாங்குழலை கிருஷ்ணருக்கு காமிச்சிருக்கிறாங்க. மனிதர்கள் சொல்கின்றனர் எங்களை அல்லாதான் பெற்றெடுத்தார் என்று. ஆனால் அல்லாவை பற்றி அறியவே இல்லை. பாரதத்தின் விஷயமே ஆகும். பாரதத்தில்தான் தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. அவர்களின் படங்கள் கோவில்களில் பூஜிக்கப்படுகின்றன. மற்ற ராஜாக்கள் முதலானவர்களுடைய சிலைகளை வெளியில் வைத்து விடுகின்றனர். அவைகளின் மீது பறவைகள் முதலானவை அசிங்கப்படுத்தபடியே இருக்கின்றன. லட்சுமி நாராயணர், ராதாகிருஷ்ணர் முதலானவர்களை எவ்வளவு முதல் தரமான இடத்தில் வைத்துள்ளனர். அவர்களை மகாராஜா மகாராணி என சொல்லுகின்றனர். தேவி தேவதைகளுடைய சித்திரங்கள் இன்னைக்கு கோயிலுக்கு உள்ள இருக்கு. ஆனால் மற்ற ராஜாக்களுடைய சிலைகள்லாம் வெளியில இருக்கும்போது அந்த பறவைகள் எல்லாமே அசிங்கப்படுத்துது. இப்போ இதிலிருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் லட்சுமி நாராயணுடைய அந்த ஒரு நிலைங்கிறது எவ்வளோ முதற்தரமான இடத்துல அவங்க இருக்காங்க. பூஜை கூட அவங்களுக்கு முதல் தரமாக காட்டியிருக்கிறாங்க. தந்தையை நினைவு செய்யும் பயிற்சியின் மூலம் தாரணை ஏற்படும். அந்த ஒருவருடன் அன்பு இல்லாவிட்டால் பிறகு மற்றவர்களுடன் அன்பு ஏற்பட்டு விடுகிறது. தேகதாரிகளை நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருவர் மற்றவர் மீது அவ்வளவு அன்பு செலுத்தக்கூடிய குழந்தைகளும் இருக்கின்றனர். சிவபாபாவின் மீது கூட அவ்வளவு இருப்பதில்லை. சிவபாபா கேட்கிறார், நீங்கள் புத்தியின் தொடர்பை என்னுடன் ஈடுபடுத்த வேண்டுமா, அல்லது ஒருவர் மற்றவருடன் காதலன் காதலிகள் போன்று நினைவு செலுத்த வேண்டுமா? பிறகு என்னை முற்றிலும் மறந்து விடுகின்றனர். தேகதாரிகள் மீது புத்தி போகும்போது சிவபாபாவை முற்றிலும் மறந்து விடுறோம். நீங்கள் புத்தியின் தொடர்பை என்னுடன் இணைக்க வேண்டும். இதில் முயற்சி தேவைப்படுகிறது. பல நல்ல நல்ல குழந்தைகள் இருக்கின்றனர். அவர்கள் சாக்கார தந்தையை ஒப்புக்கொள்வதே இல்லை. இவரும் முயற்சியாளர்தான் என புரிந்து கொள்கின்றனர். அனைவரும் முயற்சியாளர்களே, ஆனாலும் தாய் தந்தையைத்தான் பின்பற்ற வேண்டும். பிரம்ம பாபாவை யாரும் ஒத்துக்கிறது இல்லை. அவரும் முயற்சி தானே செய்கிறார் நம்மளை மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் நமக்கு தந்தை போன்றவர் ஆயிட்டாரு. ஜெகதாம்பா தாய் போன்றவங்களா ஆயிட்டாங்க. அவங்கள நம்ம பின்பற்றணும் இல்லையா? சிலர் புரிய வைக்கும்போது புரிந்து கொண்டு விடுகின்றனர். சிலருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் புரிந்து கொள்வதே இல்லை. சேவை செய்ய தகுந்தவராக அவர்கள் ஆவதில்லை. தந்தை சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். மற்றபடி எனக்குள் இவர் வருகிறார், அவர் வருகிறார், இவை அனைத்துமே மாயை ஆகும். அப்போ யஜ்யத்தினுடைய ஆரம்பத்தில் எனக்குள்ள மம்மா வந்தாங்க, பாபா வந்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கூட மாயை தான் அப்படின்றாரு பாபா. என்னுடைய நினைவே இல்லை என்றால் என்ன பிராப்தி ஆகும்? தந்தையுடன் நேரான நினைவின் தொடர்பு வைக்காவிட்டால் பதவி எப்படி அடைவீர்கள்? தாரணை எப்படி ஏற்படும்? இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்றார் பாபா. பந்தனத்தில் இருப்பவர்களுக்கு இன்னும் உயர்ந்த பதவி கிடைக்க வாய்ப்புண்டு. குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பவர் ஒரே ஒரு ஞானக்கடலே ஆவார். ஆன்மீக ஞானம் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் கொடுப்பதில்லை.
ஞானக்கடல் ஒரு பரம்பிதா பரமாத்மாவே ஆவார். அவர்தான் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகள் பிறருக்கு புரிய வைக்க வேண்டும். உண்மையான உள்ளத்தில் தலைவன் திருப்தி அடைவார். ததீச்சி ரிஷியை போன்று சேவையில் எலும்புகளையும் கொடுக்க வேண்டும். எப்பொழுதாவது யார் மீதாவது கிரகச்சாரம் பிடித்துவிட்டது என்றால் ஆன்மீக போதையே இறங்கி விடுகிறது. பிறகு பலவிதமான புயல்கள் வந்தபடியே இருக்கும். இதைவிட லௌகிக்கத்தின் பக்கமே சென்று விடலாம், இங்கே எதுவும் சந்தோஷம் கிடையாது என வாய் திறந்து சொல்லிவிடுகின்றனர். போதை இங்கே குறைஞ்சிருச்சுன்னா உலகத்து மீது, லௌகிக்க பக்கம் மீது புத்தி போயிடும். இதை விட அதுவே மேலுன்னு நினைப்பாங்களாம். அப்படி வாய் திறந்தே சொல்லிடுவாங்களாம். அங்கே நாடகம், சினிமா போன்றவை நிறைய உள்ளன என யார் இந்த விஷயங்களில் ஓடிப்போய் விடுகின்றனரோ அவர்கள் இங்கே நிலைக்க முடியாது. புத்தி உலகியல் பக்கம் அலைஞ்சிக்கிட்டே இருந்தது, அந்த சினிமா பக்கம், நாடகம் பக்கம் இதிலெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னா பாபா சொல்கிறாங்க, இங்கே அவங்களால நிலைச்சி இருக்க முடியாது, மிகவும் கடினமாகும். ஆம், முயற்சியில் உயர்ந்த பதவியும் இங்கு அடைய முடியும், குஷியிலும் இருக்க முடியும். பாபா சொல்கிறார், அதிகாலை எழுந்து உட்காராவிட்டால் மகிழ்ச்சியே இருப்பதில்லை. படுத்தே இருந்தால் அவ்வப்போது தூக்கம்தான் வந்துவிடும், கொட்டாவி வந்துவிடும். எழுந்து அமர்வதன் மூலம் நல்ல விஷயங்கள் வெளிவரும். புத்தியிலிருந்து நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் வரும். அது முறைப்படி நம்ம யோகா செய்யும் போதுதான் மிகவும் மகிழ்ச்சியும் இருக்கும். அமிர்த வேளை ஏகாந்தம் நன்றாக இருக்கும். எவ்வளவு தந்தையை நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு குஷியின் எல்லை அதிகரிக்கும். இந்த படிப்பில் கிரகச்சாரம் அமர்ந்து விடுகிறது. ஏனென்றால் தந்தையை மறந்து விடுகின்றனர். தந்தையிடம் ஆஸ்தி எடுக்க வேண்டும் என்றால் எண்ணம், சொல், செயலால் சேவை செய்ய வேண்டும். இந்த சேவையிலேயே இந்த கடைசி பிறவியின் காலத்தை கழித்து விட வேண்டும். ஒருவேளை மற்ற உலகியல் விஷயங்களில் ஈடுபட்டு விட்டீர்கள் என்றால் பிறகு இந்த சேவையை எப்போது செய்வீர்கள்? நாளை நாளை என்றபடியே இறந்தும் விடுவார்கள். ஹிந்தியில் சொல்லுவாங்க, கல் கல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளை 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 அப்படின்னு தமிழில் சொல்கிறது. அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் மரணம் வந்துடும். நாங்கள் எங்களுடைய வருமானத்தின் மூலம் எங்களுடைய உடல், மனம், பொருளால் தான் எங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பிச்சை எடுக்க மாட்டோம், அவசியமே இல்லை என கண்காட்சிகளில் கூட பிறருக்கு புரிய வைக்க வேண்டும். அளவற்ற சகோதர சகோதரிகள் ஒன்று கூடி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றோம். நீங்கள் கோடிக்கணக்கில் சேமித்து தம்முடைய விநாசத்தை செய்கிறீர்கள். நாங்கள் பைசா பைசாவாக சேமித்து உலகத்தின் எஜமானர்களாக ஆகிறோம். எவ்வளவு அதிசயமான விஷயம்! உலகத்துக்கும் இங்கேக்கும் எவ்வளவு அதிசயமா விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாபா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட, வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், அமிர்த வேளை ஏகாந்தத்தில் அமர்ந்து தந்தையை அன்போடு நினைவு செய்ய வேண்டும். உலகியல் விஷயங்களை விட்டுவிட்டு ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தையிடம் உண்மையான உள்ளத்தை ஈடுபடுத்த வேண்டும். தங்களுக்குள் ஒருவர் மற்றவருக்கொருவர் நாயகன் நாயகிகளாக ஆகிவிடக்கூடாது. தேகதாரிகள் மீது புத்தி போகக்கூடாது. அன்பை ஒரு தந்தையிடம் வைக்க வேண்டும், தேகதாரிகளிடம் இல்லை. வரதானம், சர்வசக்தி எனும் செல்வத்தால் நிரம்ப பெற்றவராகி வள்ளலாகும் விதாத்தா வரதாத்தா ஆகுங்கள். எந்த குழந்தைகள் சர்வ சக்திகளின் செல்வந்தர்களோ அவர்களே முழுமையான சம்பூர்ண நிலையின் அருகாண்மையை அனுபவம் செய்வார்கள். அவர்களிடம் எந்த ஒரு பக்தரை போன்ற வேண்டுகின்ற சம்ஸ்காரம் வெளிப்படாது.
தந்தையின் உதவி வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும், ஒத்துழைப்பு வேண்டும், சக்தி வேண்டும் என்ற சொற்கள் விதாத்தா மற்றும் வரதாத்தாவான குழந்தைகளுக்கு அழகாகாது. அவர்கள் உலகின் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஏதேனும் ஒன்றை தானமாக கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஸ்லோகன்: ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஏதேனும் ஒரு பலனை தரும் வார்த்தையே சத்தியமான வார்த்தையாகும். பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் பாபா சொல்றாங்க பலன் இருக்கணும் மற்ற ஆத்மாக்களுக்கு. அப்படி பலன் இருந்தால் தான் நம்ம கூறக்கூடிய வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகள். இன்றைய அவ்வக்த சமிக்கை: ஒருவர் உங்களை எவ்வளவுதான் அசைக்க முற்பட்டாலும் நீங்கள் உறுதியாக இருங்கள். சூழ்நிலை உயர்வானதா, தன் நிலை உயர்வானதா? சூழ்நிலை உங்களை சூறையாடவில்லையா? சற்று சிந்தியுங்கள். இந்த சூழ்நிலை சக்தி வாய்ந்ததா, தன் நிலை சக்தி வாய்ந்ததா? இந்த நினைவால் சக்திசாலி ஆவீர்கள். தபஸ்வியான நீங்கள் ஒரே சீரான மனநிலையில் ஒருமுகத்தன்மையில் இருப்பது போன்று அந்த ஹடயோகி முனிவர்கள் ஒற்றை காலில் நிற்கின்றார்கள். இங்க மனசை பொறுத்த விஷயம், அங்க சரீரத்தை பொறுத்த விஷயம். ஹடயோகி முனிவர்கள்கிட்ட அவங்க ஒத்த காலில் தவம் பண்ணுவாங்க. சீரான உங்களது மனோநிலை எங்கே? ஒற்றை காலில் நிற்கும் அவர்கள் நிலை எங்கே? வித்தியாசம் இருக்கிறதல்லவா? நல்லது. ஓம் சாந்தி. இன்னாருயிர் நண்பன் நீ, என் ஆசை நாயகன் நீ, என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என்னாருயிர் நண்பன் நீ. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. பாபா என்னும் பெயரில் மந்திரத்தான் இருக்கிறது, மாயா என்னும் பேரே மதுவே அழிகிறது. அதர்ம உலகம் மாறட்டுமே, புது ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே.